மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த எத்தனை நாளுங்க, இங்கிட்ட ஒரு 19 நாள் தான் இருக்குது, அதிகபட்சம் 20 நாள், அவ்வளோதான். 20 நாளில் ஹாப்பி நியூ இயர் வரப்போகுது. என்னது டிசம்பரே 11 நாள் ஆயிடுச்சா? அது எத்தனை நாள்? மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? ஒரு மனிதன் எப்பேற்பட்ட பிரச்சனை வேணா சார், 1000 பேர் அணுகுண்டோட வாசலில் நிற்கிட்டு சார், ஒத்தால ஒன்றில்லை இரண்டல்ல, ஒன்றா இரண்டா கிரகங்கள் 4 கிரகங்கள் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றான். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், நம்ம வீட்டில் 1 மணி நேரம் திட்டுவாங்க. இதில் 4 பேர் உட்காந்தா 7ஆம் இடமாகப்பட்ட குருவினுடைய வீட்டிலே சூரிய பகவான் 3 கூடியவர் வந்து அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த எத்தனை நாளுங்க, இங்கிட்ட ஒரு 19 நாள் தான் இருக்குது, அதிகபட்சம் 20 நாள், அவ்வளோதான். 20 நாளில் ஹாப்பி நியூ இயர் வரப்போகுது. என்னது டிசம்பரே 11 நாள் ஆயிடுச்சா? அது எத்தனை நாள் ஆகுது? இன்னுமா நீங்கள் இந்த நண்பர்களே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 2025 முடிஞ்சு போச்சு. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே உண்மையிலேயே நான் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லைங்கிறது எத்தனை பெரிய உண்மை. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு வருஷமே முடிஞ்சு போச்சு. அப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? ஒரு மனிதன் எப்பேற்பட்ட பிரச்சனை வேணா சார், 1000 பேர் அணுகுண்டோட வாசலில் நிற்கிட்டு சார், ஒத்தால நான் ஹேண்டில் பண்ணுவேன், ஆனால் என் பொண்டாட்டி மட்டும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல என்று நினைப்பவர்கள்லாம் இந்த பதிவை கண்டினியூவாக பாருங்கள். காரணம் என்னென்னா, ஒன்றில்லை இரண்டல்ல, ஒன்றா இரண்டா கிரகங்கள் 4 கிரகங்கள் 7ஆம் இடத்துல போய் உட்கார்றான். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், நம்ம வீட்டில் 1 மணி நேரம் திட்டுவாங்க. இதில் 4 பேர் உட்காந்தா என்ன ஆகும்? இன்ட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கம்பல்சரி டெய்லி திட்டுவோம். ஸோ இந்த 4 பேர் 7ஆம் இடத்துல இருந்து நடந்தால் ஒரு மனிதன் எப்படி தான் தாங்கிறது? 7ஆம் இடத்துல இத்தனை பேர் உட்காரும்போது மிதுனராசிக்காரர்கள் சார் வாழ்க்கையில் ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட கேட்குறாராம். நேற்று இந்த காமெடியை பார்த்தேன். கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு. என்ன கேட்குறான்? கடவுளே, எனக்கு நல்ல மனைவி, சரி, அடுத்து கார் வேணும், சரி, குழந்தை வேணும், ரைட்டு, அப்புறம் செல்வம் வேணும், வச்சுக்க, ப்ரமோஷன் வச்சுக்கடா, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கோ, அப்படியே ரொம்ப மன மகிழ்ச்சியோட சந்தோஷம். அது இந்த காம்போவில் வராது. இப்போ நீ சொன்ன எதுக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்கணும். சந்தோஷங்கிற காம்போ வேறு காம்போ, சரியா? மற்றதெல்லாம் இந்த காம்போவில் வரும். மனைவி, குழந்தை, ப்ரமோஷன் எல்லாம் ஒரு காம்போ. சந்தோஷம் மகிழ்ச்சியெலாம் வேறு காம்போ. அதுக்கு நீ இதை செலக்ட் பண்ணக்கூடாது நேரம். அந்த மாதிரி இந்த மிதுனராசிக்காரர்கள் 7ஆம் இடத்துல போய் இத்தனை பேர் உட்காரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மனைவி தரும் தொந்தரவுகள் அப்படின்னு ஒரு புக்கே எழுதலாம். ஸோ இப்போ இந்த 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது முக்கியமான விஷயமாகவே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ராசிநாதன் புதன் 1 4 கூடையவன், அவன் வந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறான். 7ஆம் இடம் என்பது 1000 தான் இருந்தாலும் பாதகாதிபதி குருவினுடைய வீடு. இந்த பாதகாதிபதி குருவினுடைய வீட்டிலே ராசிநாதன் இருக்கும் பொழுது உடலில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பார். முக்கியமாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார். ஃபேட்டி லிவர் கிரேடு 3, ஃபேட்டி லிவர் கிரேடு 2. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இதுக்கு மேலே நீ பர்கர் பீஸா தின்ன அவ்வளோதான், லிவர் ஒரு வழி ஆயிரும். டாக்டர் அதாவது இப்போல்லாம் டாக்டருங்கள்கிட்ட போகிறதே ஒரு பயந்துக்கிட்டே போக வேண்டியிருக்கு. என்ன, இந்த லிவரை வச்சு ஒரு பெரிய பல்கலைக்கழக யூனிவர்சிட்டிலாம் கட்டிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா எது சொன்னாலும் ஈஸியாக நோ பால் போட்டுடலாம். ஏதாவது ஒன்று முடியலன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால்டு யுவர் லைஃப் ஸ்டைல். அதாவது சார், நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அதாவது அப்போ தான் லிவர் ரொம்ப சந்தோஷமாக வளரும். மருந்து இல்லைன்னா மருந்து இல்லைன்னு சொல்லு, அதுக்காக லைஃப் ஸ்டைல் மேலே பழி போடாத. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போது 6 செவ்வாய் பகவான் 7ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி குருவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்லீரலில் பிரச்சனை வருகிறது. இந்த கல்லீரல் பிரச்சனைலாம் எதனால் வருது? தேவையில்லாமல் நீங்கள் பீஸா பர்கர் போன்ற விஷயங்கள் சாப்பிடும்போது, தெரியாத உணவுகளை சாப்பிடும்போது. நண்பர்களே, நம்ம தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்ட வரைக்கும் உடம்புல ஒரு கேடும் இல்லை. நம்ம என்றைக்கு நம்ம தேவையில்லாத மோமோஸ் சாப்பிட ஆரம்பித்தோமோ அன்றைக்கி தான் நமக்கு பிரச்சனை வந்தது. நம்ம ஊர் ஃபுட்டு இல்லாமல் நம்ம ஜப்பான் உணவுகள், சீனா உணவுகள்னு சாப்பிட ஆரம்பித்தோம். ஜப்பான் உணவுகளை ஜப்பான்காரன் சாப்பிட்டு சார், நான் ஏன் சார் சாப்பிட்ணும்? தேவையில்லாத உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். 6 செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 7ஆம் இடம் என்பது கடுமையாக பாதிக்கப்படுகிறது. நான் சொல்கிறதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நான் சொல்கிறதெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான விஷயங்கள், இந்த லிவர் கல்லீரல் சம்மந்தப்பட்ட, கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் யாருக்கு என்று கேட்டால், சாதாரணமாக இதெல்லாம் உணவு பழக்க வழக்கங்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்னும் தீர்த்தவாரியை பற்றி பேசவே இல்லை. சில பேர் மிதுனராசிக்காரர்கள் தீர்த்தவாரியாக இருப்பீங்க, தேவையில்லாத பழக்கங்களில் மாட்டியிருப்பீங்க. அவங்கெல்லாம் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்களே ஓடி போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோங்க, வேறு வழியே கிடையாது. காரணம் என்னவென்றால் 7ஆம் இடத்துல இருக்கின்ற இந்த குரு பகவானுடைய வீட்டில்
இவர் வந்து உட்காந்துருக்கும் பொழுது, யார் புத பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது இது போன்ற மென்டல் டென்ஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் சார். கண்டினியூஸ் மென்டல் டென்ஷன்ஸ்லாம் வரும். அதே நேரத்தில் 7ஆம் இடமாகப்பட்ட குருவினுடைய வீட்டிலே சூரிய பகவான் 3 கூடியவர் வந்து அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். சகோதர பாவத்துக்குரிய சூரிய பகவான் 7ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி குருவுடைய வீட்டில் இருக்கும்போது தேவையில்லாமல் அண்ணா தம்பிக்குள்ளே சண்டை வரும். தேவையே இல்லாமல் ஒரு சண்டை வர்றதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி 5 கூடிய புத்திரஸ்தானம், 5 கூடிய சுக்கிர பகவான் இவர் வேறு 7ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவி கூட சண்டை. எப்போ பார்த்தாலும் ஒய்ஃபோட சண்டை, ஒய்ஃபோட பிரச்சனை போன்றவை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒய்ஃபோட சண்டை என்பதெல்லாம் டீஃபால்ட்டாக நடக்கும். இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா கிரகமும் 7ஆம் இடத்துல இருந்தால் ஒரு மனுஷன் எவ்வளோ லோட தான் தாங்கிறது. அப்போ நம்ம ஒய்ஃப் ஒரு பக்கம், இந்த பக்கம் அம்மா ஒரு பக்கம், 2 பேரும் ஒரு பக்கம், 2 பேரும் முறுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருக்கு அமைதியாக இருந்து 2 பேரையும் கூல் டவுன் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களுடையது. 2 பேருக்கு நடுவில் நீங்கள் ஒரு கவர்னர்னு சொல்லுவாங்கள்ல, அதான் நீங்கள் தான் கவர்னிங் ஏஜென்ட். வர்ற ப்ரெஷரை கரெக்டாக கவர்ன் பண்ணி தர்றது தான் கவர்னர். உங்கள் வேலை கவர்னர் வேலை தான். ஒவ்வொருத்தர் ஹஸ்பண்டுமே அவங்கவுங்க வீட்டில் கவர்னர் தான். என்ன சொல்லுவாங்க, அப்படியா கவர்னர் மாதிரி இவ்வளோ பெரிய போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. கவர்னர் போஸ்டிங் இல்லைங்க, ப்ரெஷரை கவர்ன் பண்ணி அனுப்புகிற கவர்னர் நீங்கள். அதனால தான் கவர்னர் நீங்கள். அந்த மாதிரிலாம். அப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஃபாரின் போகிற சான்சஸ்லாம் இருக்குது. தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க. 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது தேவையில்லாத கண்ட்ரி, நம்மள்கிட்ட சொன்னதெல்லாம் கனடா கூட்டு போகிறேன், அமெரிக்கா கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க சார். ஆனால் கூட்டு போய் கசகஸ்தானில் விட்டாங்க சார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் இந்த மாதிரிலாம் போய் மாட்டிகிட்டு இருக்காங்க. நான் போனது ஒரு வேலைக்கு அமெரிக்கான்னு தான் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு குக்கிராமம். இந்த கிராமத்தில் நான் வந்து எப்படி வேலை பார்க்க போகிறேன்னு எனக்கே தெரில. இதில் என்ன 50 வருஷம் பேக்வேர்டில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. போன்றவைகள் எல்லாம் இந்த மாதிரி நேரங்களில் தான் ஏற்படும். ஸோ அப்போது என்ன நடக்கும் என்றால் நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி எந்த கண்ட்ரிக்கு போகிறோம், எந்த வேலைக்கு போகிறோம், என்ன விசாவில் போகிறோம், முதல்ல ஒர்க்கு வந்து எத்தனை வருட விசா, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது நமக்கு செட் ஆனால் போங்க, இல்லைனா போக வேண்டாம், இல்லைனா அது ஃபாரின் போகிற ப்ராஜெக்ட் ஏன்டா செலவு பண்ணோங்கிற அளவுக்கு உங்களை யோசிக்க வச்சுருவாங்க. அதான் முக்கியமான விஷயம். இப்போ முக்கியமான அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, இந்த 19 நாளில் மனைவி, அதை விடுங்க சார், அது என்றைக்கு தான் சார் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, எல்லா நாளும் பிரச்சனை தான். தொழில் எப்படி இருக்கும்? தொழில் 10ஆம் இடத்துல சனி பகவான், 10லே சனி பகவான் இருக்கும்போது பிராண்ட் பண்ணுறார், உங்களுடைய கடையை பிராண்ட் பண்ணுறார். நீங்கள் வேறு லெவல் போகிறீங்க, அடுத்த லெவல் போகிறீங்க. தொழிலில் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு போகிறீங்க. நீங்கள் மிகப்பெரிய இடத்திற்கு அடுத்த லெவல் நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை பிராண்ட் ஆக்கிறார் இந்த சனி பகவான். உலக புகழ் பெற வைக்கிறார். மக்களிடையே நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய பெயர் வர்ற மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களை ரீச் பண்ணுறார். அதான் மிதுனராசிக்காரர்களுக்கு சிறப்பு. ஒரே ஒரு விஷயந்தான், திருமணம் ஆகிறவங்க கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம் ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம். அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியை மட்டும் கை கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. கேளுபேட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவல்ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க